நான் கேட்குற கேள்வி, சைபர் கிரைம் புண்ணியப்பயல்கள் அதிகாரிகள் ஜெயபாண்டிக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்க வேண்டும்? அந்த குற்றப்பத்திரிக்கையில் எது ஆதாரமாக இருக்க வேண்டும்? அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்துல அந்த வரைபடம் ஜெயபாண்டிக்கு ஜெயம் 1 16 மாதம் கழித்து குற்றப்பத்திரிக்கை கொடுக்குற. அந்த 16 மாதம் கழித்து நீ குற்றப்பத்திரிக்கை கொடுக்கும்போது ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்து வரைபடம் இல்லை. ஜெயம் 1 கொடுத்த குற்றப்பத்திரிக்கையில் 2 கேஸ் இருக்குன்றான். 2 கேஸில் ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தாலே நான் 1,70,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே லெட்ரு எல்லாமே அனுப்பியிருக்கேன். அந்த நீதிபதி 5 நீதிபதி பொண்டுவப்பயலுக்கும், நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி பொண்டுவப்பயலுக்கும், அரசு வழக்கறிஞர் பொண்டுவப்பயலுக்கும், பிராத்தல் அரசியல்வாதிகளுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் ஒரு தாய் தாப்பனுக்கு பிறந்திருந்தா 680 நீதிபதியும் ஜெயம் 1 நீதிபதிகளும் ஜெயபாண்டிக்கு அவனை கைது பண்ணும்போது அந்த குற்றப்பத்திரிக்கையும் கொடுக்கும்போது ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்துல வரைபடம் இருந்திருக்கணும். ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்துலேருந்து ஜெயபாண்டியுடைய செல்ஃபோன் அவன் பயன்படுத்திய நாளிலேருந்து அந்த செல்ஃபோனுடைய லொக்கேஷன் யார் யாரிடம் பேசியிருந்தான், எந்த அரசு ஊழியர்கிட்ட பேசினான் அப்படின்ற விவரங்கள் அதில் இல்லை. அதே மாதிரி அந்த கைது பண்ண இடத்துல 3 கேமரா ஒரு வீட்டில் இருந்தது, அது பதிவாகிக்கிட்டு இருந்தது. அதனுடைய குற்றப்பத்திரிக்கையில் அந்த ஆதாரத்தை இணைக்கப்படவில்லை. ஆகையால் 6/1/2026 அன்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை விசாரிப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ ஜெயம் 1க்கு ரூல்ஸு இல்லை. ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டி கேட்குற கேள்வி என்னென்னா, 6/1/2026 அன்று வாய்தாவில் இந்தியா பிரதமர் பொண்டுவப்பயலுக்கு ஓட்டுரிமையே இல்லாமல் இந்தியாவில் அரசியல் நடத்தலாமா? எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை. இந்தியா பிரதமர் என்றவன் பொண்டுவப்பயலுக்கே ஓட்டு இல்லைன்னா வேறு எவனுக்குமே ஓட்டு இல்லை. அப்படி ஓட்டு உரிமை இருக்குன்னு சொல்கிறியா? நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இந்தியா பிரதமர் பொண்டுவப்பயலை இந்த மிஷினில் கண்ட்ரோல் பட்டனை அவனே ஆன் செய்யட்டும், அவனே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யட்டும் இந்தியா பிரதமர். அப்போ இந்தியா பிரதமர் அவனே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து, அவனே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 60 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்படி காமிக்கும்போது, ஏண்டா இந்தியா பிரதமர் பொண்டுவப்பயல மோடி, நீயே தான்டா ஓட்டு போட்ட தேவடியாளுக்கு பிறந்தவனே, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டே போடாமல் நான் வெற்றி பெற்றிருக்கேனே. அப்போ நீ போட்ட 100 ஓட்டில் 60 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெற்றிருக்கேன்ல. அப்போ நீ போட்ட ஓட்டு 100 ஓட்டை எங்கடா தேவடியாளுக்கு பிறந்தவனே மோடி பிரதமர். போலி அரசியல்வாதிகளே, அனைத்து ஓட்டு போடும் வாக்காளர்களும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது, உலகத்தில் உள்ள அனைத்து சயின்டிஸ்ட்டும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது, ஆமையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டே போடலை, மோடி என்ற பிராத்தல் நாய் தான் கண்ட்ரோல் பட்டனை அவனே ஆன் செய்கிறான் இந்தியா பிரதமர், அவனே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து ஓட்டு போடுறான். இதில் ஜெயபாண்டி இந்த மிஷினில் ஓட்டே போடாமல் 60 ஓட்டில் எப்படி ஜெயபாண்டி வெற்றி பெற்றான்? அப்போ ஜெயபாண்டி சொல்வது எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை, இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து வாக்காளர்களை ஏமாற்றி ஓட்டை திருடி ஆள்வது தேச விரோத குற்றம், இதற்கு சட்டத்தில் மன்னிப்பே கிடையாது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சிட்டு இதில் 60 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிச்சிட்டு இந்த மிஷின் ஒரு போலியானதுன்னு நிரூபிச்சுட்டு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அந்த சொத்துக்களை இந்தியாவுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படும். இனிமேல் எந்த ஒரு போலி அரசியல்வாதிகளும்
ஓட்டு உரிமை இல்லாமலே இந்தியாவை ஆளக்கூடாது என்றதுக்காக தான் இந்த நீதிபதி பொண்டு பயல்களையும் போலி அரசியல்வாதி பொண்டாட்டியை கூட்டு கொடுக்குற தேவடியா பசங்களையும் இந்த மாதிரி சீமான் என்ற பொண்டு பயலிருந்து அத்தனை பேர்களும் போலியான அரசியல் பண்ணி வயிறு வளர்க்குற தேவடியா பயல்கள். சீமான் முதல் கொண்டு சொல்கிறேன்னா இவங்க பூராமே இந்த உண்மையான விஷயத்தை பேச மாட்டான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக என்னுடைய இவிஎம் மிஷினை பார்வையிட்டிருக்கிறான். வைக்க கட்சிக்காரன் மாவட்ட செயலாளர் பார்வையிட்டிருக்கான். அதே மாதிரி நான் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெயபாண்டி ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபிக்கும் போது அதை பார்வையிட்டிருக்கிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பார்த்துருக்காங்க. விஜயகாந்த் கட்சியில் இருந்து மாவட்ட செயலாளர் பார்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்க பூரா குரல் கொடுக்காம இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிற பொண்டுப்பல்கள் இந்த மிஷின் இந்தியா பிரதமரை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிய சார்பில் மோடி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவரே 100 ஓட்டு போடட்டும். அப்போ நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்கள்லேருந்து அனைத்து அறிவாளிகளும் இந்தியா உலகத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் பார்வையிடும் போது, ஆமாங்க இந்த மிஷினில் இந்தியா பிரதமர் 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற பிராத்தலுக்காரன் தான் ஓட்டு போட்டான். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதில் ஓட்டே போடலை. இதில் ஓட்டு போடாமல் ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றான்? அப்போ 100 ஓட்டு போட்ட மோடிக்கு அந்த 100 ஓட்டு போய் சேரவில்லை. ஜெயபாண்டி இந்த மிஷினுக்கிட்ட ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி வெற்றி பெறும்போது, அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சொல்வது உண்மைதான், எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லாமல் இந்த மிஷினை வைத்து தான் இவ்வளோ காலமாக ஏமாற்றிருக்காங்க என்றது தெரிய வரும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியை பூரா போலி அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள் போலியான நீதிபதிகள். இப்போ உண்மையான நீதிபதி என்றால் ஜெயம் 1 நீதிமன்றம் 6/1/2026 அன்று என்னுடைய கோரிக்கை என்னென்னா, அந்த வாய்தாவில் நான் சொல்ல போகிறேன்னா, இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் இந்த இவிஎம் மிஷினில் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவரே ஓட்டு போடட்டும். நான் அந்த மிஷினில் ஓட்டு போடாமலே 60 ஓட்டு 70 ஓட்டில் லீடிங் பண்ணி நான் காமிக்கிறேன். எதற்காகனா, இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லாத போது அவங்ககிட்ட போய் ஆவணங்களை சேகரிப்பதும் ஆவணங்களை கேட்பதும் தவறு. இந்தியா பிரதமருக்கே ஓட்டு இல்லைன்னா அதை ஜெயபாண்டி நிரூபிக்கும் போது எப்படி நிரூபிக்கிறேன்? இந்தியா பிரதமர் அவனே 100 ஓட்டு போடுறான் அந்த பொண்டு பைய மோடி. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 60 ஓட்டில் நான் லீடிங் ஆகும்போது, ஏண்டா மோடி என்ற பிராத்தல் நாயே ஜெயபாண்டிக்கு 60 ஓட்டு ஏண்டா போட்டேன்னு நம்ம கேட்கலாம். செருப்பு கழித்து அப்பயே மூஞ்சிலையும் மோரையிலையும் அடித்து, அதற்காக தான் இப்போ மண்டையில் செருப்பு காலோடு மிதிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். இந்த 100 ஓட்டில் 60 ஓட்டில் நான் வெற்றி பெற்ற உடனே அதே மோடியை அனைத்து பொதுமக்களும் செருப்பாலே அடித்து, இந்தியாவில் இருக்க அரசியல்வாதியை பூராத்தையும் அவனுடைய சொத்துக்களை பூரா பிடுங்கி இந்தியாவுடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறேன். இனிமேல் யாரும் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை ஓட்டை இந்த மிஷின் மூலமாக திருடி ஆளக்கூடாது. இது 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த போலி அரசியல்வாதிகளை அகற்றிவிட்டு போலியான நீதிபதிகளையும் போலியான அரசு வழக்கறிஞர்களையும் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நாடு இவங்களை இந்த போட்டி நடத்தாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. தேர்தல் அப்படி மீறி நடத்தினால் சட்டவிரோதமாக ஆகும். ஏனென்றால் 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதற்காக குரல் கொடுத்துருக்கேன். நன்றி வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜெய 1 நீதிமன்றத்துக்காக இந்த வீடியோ போடுறேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.